இப்போ பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சாண்ட்ரா வந்து அழுதுட்டுருக்காங்க. கேட் பக்கத்தில உட்காந்து, அதே மாதிரி ப்ரெசென்ட் ஷர்ட் வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க, வச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டு சுபிக்ஷா கிட்டயும், அமித் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கனி அக்காவ வந்துட்டு அந்த லேடி, அவங்க லாங்குவேஜ் ரொம்ப தேர்ட் ரேட்டடா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. மோசமான வேர்ட்ஸ் பேசுறாங்க. அப்படி இப்படின்னு. அப்படி என்ன மோசமான வார்த்தை பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சீன்னு சொல்லிட்டாங்களாம். இவங்க வந்து ஸ்கூபி டூன்னு சுபிக்ஷாவ சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூபி டூ கூட அப்புறம் விக்ரம வந்து பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப கனி அக்கா சீன்னு சொன்னது பெரிய பிரச்சனைன்னு உட்காந்து பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. எனக்கு புரியலன்னு மட்டுமே ஒரு ஒரு 10 வாட்டிக்கு மேல சொல்லியிருப்பாங்க. என்னத்த சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கனி அக்கா வந்து ஏதோ வெசல் வாஷிங் பண்ணிட்டுருக்கும்போது சாண்ட்ராவோட கப் இருந்துச்சாம். ஸோ, அந்த கப்ப வாஷ் பண்ணுங்கன்னு இப்படி ஏதோ சொன்னாங்களாம். அப்ப சாண்ட்ரா அத ஃபேஸ சரியா பார்க்கல போல இருக்கு. பார்க்காததுனால, என்ன ஒரு ஃபேஸ் கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு கனி அக்கா சொல்லிட்டாங்களாம். சீன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப அஃபென்சிவா இருக்குன்னு சொல்லி இங்க வந்து அழுதுட்டுருக்காங்க. சுபிக்ஷா கிட்ட சொல்லி சொல்லி அழுறாங்க. சுபிக்ஷா உடனே ஒன்னொன்னா கேட்குறாங்க. நேத்து ஏன் நீங்க திவ்யா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்படின்னு ஒன்னொன்னா கேட்க கேட்க அவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு பேச பிடிக்கல. நான் எதுக்கு எல்லார் கூடயும் பேசணும்? நான் இதுக்கு முன்னாடி உங்க கூடலாம் பேசிட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சுபிக்ஷா கேட்குறாங்க, நீங்க நேத்து திவ்யாவ சொன்னீங்கல்ல, என் தலையில வந்து ஏறு, வா தலையில வந்து ஏறுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அது மோசமான வார்த்தை தானேன்னு சுபிக்ஷா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா சொல்றாங்க, தலையில வந்து ஏறுனா வா சண்டைக்கு வான்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி கனி கூட வந்து ஏதோ அந்த டேமி அந்த சரோஜா தேவி டாஸ்க் இருந்ததுல, எல்லாரும் பழைய காலத்து ஆக்டர்ஸ் மாதிரி இருந்தாங்கல்ல, அந்த டாஸ்கில் வந்துட்டு சரோஜா தேவி கிட்ட போயிட்டு இவங்க சாண்ட்ரா வந்து சாரி கேட்க போனாங்களாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அப்போ கனி அக்கா சொன்னாங்களாம், ஓஹோ இப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்துக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இப்படியெல்லாம் பேசுகிற அந்த கனி, அதனால நான் அவகிட்ட என்னத்தை பேச, அந்த லேடினே தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் பேசுகிறாங்கன்னா, எப்பயுமே கனி அக்கா அந்த மாதிரி மோசமான வார்த்தைகள்லாம் பேசி நான் கேட்டதே கிடையாது. எதுக்கு இப்படி இல்லாததெல்லாம் எல்லார பற்றியும் சொல்கிறாங்கன்னே சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து கானா வினோத் அண்ணா என்னென்னா, ஆனால் சாண்ட்ரா கிட்ட கனி அக்காவுக்கு வேண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கனி அக்கா கிட்ட கேட்குறாங்க, அப்படி பேசுனீங்களான்னொடனே, ஆமாம் நான் அப்படி பேசினேன். அப்படி பார்த்தா அவளும் தான் ஏதோ சொல்லியிருக்கா. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பேசிக்கிறது தான். இதெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவள் சொல்கிற வார்த்தைக்கும் நான் எல்லாத்துக்கும் அர்த்தம் எடுத்து அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே சாண்ட்ராவே எல்லாரையும் பார்த்து விக்ரமை பார்த்து பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்றவங்க யூஸ் பண்ண வார்த்தைகளுக்கு புதுசாக ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா, கனி அக்கா மைக் போடாமல் சாரி கேட்க போகிறப்போ சாண்ட்ரா வந்து மேக்கப் போட்டுட்டு அவங்க ஃபேஸையே பார்க்காம இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட பார்க்காம இருந்திருப்பாங்க. அதில் இருந்துட்டு கனி அக்காவுக்கு அவங்க மேலே ஒரு கோவம், அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு கோவம். இப்போ கனி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணால் டேரெக்டாக வந்து கன்ஃபரண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பட் சாண்ட்ரா எமி டேரெக்டாக கனி அக்கா கிட்ட பேசுகிறதுக்கு ரெடி இல்லை. அவங்க வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்கக்கிட்ட நான் எதுக்கு பேசணும், இந்த மாதிரி அந்த லேடியோட லாங்குவேஜை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அவங்கக்கிட்டலாம் நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.